மோடி போய் அங்க போய் கலந்துக்கிறாரு பண்றாருன்னா நியாயப்படுத்துறாரு. ஆப்பிரிக்கால இருந்து கேள்வி கேட்கறாங்க, பதில் சொன்னீங்களா? அது அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஆப்பிரிக்கால கேள்வி கேட்டாங்க. சரியான பதில் சொல்ல போறீங்களா நீங்க? இந்த பஞ்சவர்ண கிளிலாம் எங்க இருந்து கடத்திட்டு வருவாங்கன்னா, அந்த அமெரிக்காவுடைய அந்த தீவுகள்ல தான் அதெல்லாம் இருக்கும். இந்த பாட்டிலுக்குள்ள அந்த பறவையை சொருகிடுவாங்க. அதுக்கு வந்து அதோட பீக் வந்து அந்த பாட்டிலோட நுனியில இருக்கும். இப்படி இருக்கிறதுல அதுக்கு வாட்டரும் இதையும் கொடுத்து ஒரு பாட்டில் மாதிரி வச்சு பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. அனந்த் அம்பானி பண்றது கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் கிடையாது. அனந்த் அம்பானி பண்றது ஒரு ரிச் கிட்டு, தனக்கு நாய் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், தனக்கு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் வளர்க்கணுங்கிறதுக்காக போச்சர்ஸ் கிட்ட இருந்தே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காப்ல. கடத்தல் ஆப்பிரிக்கால பிரச்சனை ஆயிடுச்சு பாரு. எங்க இருந்து ராஜா கிடைச்சது? நாங்க ஒன்னும் உனக்கு கன்சர்வேஷனுக்கு எதையுமே அனுப்பலையப்பா தங்கம். எங்க இருந்து ராஜா ஆப்பிரிக்கா லைன் உனக்கு கிடைச்சது? நாங்க போச்சர்ஸ் இருந்து புடுங்கணும். நீ போச்சர்ஸ் இருந்து புடுங்கனியா விலை பேசி வாங்கினியா? வருண் டாக்ஸில் என்று ஜுராசிக் பார்க் படம் எல்லாமே வந்து பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல வந்து டேவிட் அட்டன்பரோட பிரதர் ரிச்சர்ட் அட்டன்பரோ, அவர் தான் அந்த தாத்தா தொப்பி போட்டு ஒரு சின்ன குச்சியில அந்த ஃபாசில வச்சுட்டு எல்லாரையும் வரவேற்பாரு. ஜுராசிக் பார்க்னு அரசாங்கத்தோட அனுமதி வாங்கி ஒரு ஐலாண்ட்ல ஃபுல்லா வந்து டைனாசர்ஸா வந்து எல்லா விதமான டைனாசர்ஸையும் வந்து அழிவுல இருந்து திருப்பி மீட்டு வந்து வளர்த்துட்டு இருப்பாரு. எக்ஸ்டிங்ஷன்ல இருந்து திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்வாரு. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தா வந்து தோணுச்சு. அனந்த் அம்பானியோடைய அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஜூன்லாம் சொல்ல முடியாதுங்க, ஒரு பெரிய காடு, 3500 ஏக்கர் காட்டுல 2500க்கும் மேற்பட்ட வந்து மிருகங்கள், அதுல 43க்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ் வந்து அங்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ரீசெண்டா வந்து இப்போ மார்ச் 4 தான் வந்து தொடங்கினாங்க. ஆனா ஒருத்தர் போயிட்டு அங்க போய் விசிட் அடிச்சுட்டு வந்தோன்னா நிறைய பேரோட கண்ணில் வந்து அது பட்டுச்சு. வேற யாருங்க, நம்ம பிரதமர் மோடி தான். அவர் அங்க போயிட்டு வந்து நம்ம இந்தியாவில தோன்ற மிருகங்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க பல மிருகங்கள், அரிய வகை மிருகங்களுக்குலாம் வந்து போட்டோ எல்லாம் வந்து எடுத்திருந்தாரு. இந்த விஷயத்த பார்த்தா வந்து ஒரு அனிமல்ல வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, நாளைக்கு ஏதாவது அழிஞ்சிட்டா கூட இந்த ஒரு சின்ன காட்டுல இருந்து கன்சர்வேஷன் சென்டர்ல இருந்து வளர்த்துக்கலாமேலாம் தோணும். ஆனா ஒரு விஷயத்த வந்து அந்த மாதிரி மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு பின்ன வந்து பல விஷயங்கள் இருக்கலான்ற சந்தேக கண்ணோட்டத்துல எனக்கு கியூரியாஸா இருக்கு அப்படிங்கறதுனால பாரி கிட்ட அவரோட கருத்து என்ன இதை பத்தி அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பாரி. வண்டாரா. ரொம்ப நாளா நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டாபிக். ரொம்ப எனக்கு கியூரியாசிட்டின்னு சொல்றது மட்டும் இல்லாம சந்தேகம் எனக்கு அந்த மேல நிறைய இருக்கு. எப்படி ஒரு பணக்காரர் அப்படிங்கறதுனால அவரால் வந்து, ஏன் நம்ம பில்கேட்ஸை பத்தி நீங்க பேசும்போதே சொல்லுவீங்க, அவன் நிலத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்கான், விவசாயத்தை வந்து கையில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் வந்து இப்போ இந்த ஃபிளாரா அண்ட் ஃபவுனான்னு சொல்லுவாங்க, அதுல ஃபவுனா அந்த மிருகங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சு ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பாரி. இல்ல, அடிப்படை என்னன்னா, அனந்த் அம்பானியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் அவரோட க்ளோஸ் கொலீக்ஸ் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஹி இஸ் அன் அனிமல் லவ்வர். தங்கிட்ட இல்லாத எக்ஸாட்டிக் ஸ்பீசஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல எக்ஸாட்டிக் பெட்ஸை வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே வாங்கி வளர்த்த ஒரு நபர் தான். அவர் சின்ன வயசுல இருந்தே எக்ஸாட்டிக் பேரட்ஸ்ல தொடங்கி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அப்புறம் இந்த குட்டி குட்டி குரங்கு, அதுக்கப்புறம் நிறைய விதமான எக்ஸாட்டிக் ஸ்பீசியஸ் அனிமல்ஸ் வந்து அவர் சின்ன வயசுல இருந்தே வாங்கி வளர்த்துட்டு இருந்தாருங்கிறது அவரை பத்தி பேசுற நிறைய பேருக்கும் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருமே சொல்றதுலாம் அதுதான். ஸோ ஈஸ் பேசிக்கலி ஒரு அனிமல் லவ்வர். அதனால அவர் எல்லாத்தையும் வாங்கி வளர்க்கணும், எல்லாரோட அதோட எல்லாம் பழகணுங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. சரி, அவரோட வசதிக்கு அவர் வந்து ஒரு பெர்மிட்டட் அனிமல்ஸ் வந்து இப்ப இன்னைக்குமே நமக்கு வந்து நீங்க நினைச்சா வந்து சில பெர்மிட்டட் எக்ஸாட்டிக் பெட்ஸை வந்து நம்மளும் வாங்கலாம். லைக் எப்படி சொல்றது, இந்த இது இருக்குல்ல, அந்த இக்வானா இருக்கு, அதெல்லாம் ஒரு விதமான எக்ஸாட்டிக் பெட் தான். ஏன்னா இக்வானாவை நீங்க வளர்க்கலாம், பட் ஆனா நீங்க வெளியிலாம் விட்டுறக்கூடாது. வெளியிலாம் விட்டீங்கன்னா நம்மளோட ஈகோ சிஸ்டத்தை நாசம் பண்ணிடும். அதே போல பண்ணிடும், அது நமக்கு பெரிய பாதிப்பாயிரும். நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் ஸ்பீஷியஸ்க்கு அது ஆபத்தா போயிடும். அது மரத்துல இருக்கனால அது பேர்ட் ஸ்பீஷியஸ் இதுக்கு எல்லாமே ப்ராப்ளமா போயிடும். ஏன்னா அது அக்ரெசிவான ஒரு லெசர்டும் கூட, ஸ்ட்ராங்கான ஒரு லெசர்டும் கூட. அது அவ்வளவு சீக்கிரம் சாகவும் சாகாது, ரொம்ப நாளைக்கு வாழக்கூடியது. அது உங்களுக்கு தெரியுமில்ல, அது வந்து இலைதலைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு லெசர்ட். நம்ம ஊர்ல அந்த மாதிரி லெசர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த ஸ்பீஷியஸ்லாம். ஸோ இலைதலையை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமா அது இருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் வாங்கி வளர்க்குறாங்க, வீட்டுல வளர்க்குறாங்க, நமக்கு தெரிந்தவர்கள்லாம் கூட அதை வாங்கி வளர்க்குறாங்க, இனப்பெருக்கம் செய்யறாங்க. அதே போல வந்துட்டு பறவை இனங்கள்ல நமக்கு அந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப ஒரு சிலர்லாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பால் பைத்தான் இதெல்லாமே 20,000 25,000 விற்கிறாங்க. அதை வாங்கி வச்சு வளர்க்குறாங்க, வீட்டுல வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. அதுக்கு தேவைப்படும் போது எலி, வெள்ளை எலி இதெல்லாம் வாங்கி போடுறாங்க, அது சாப்பிடுது. பெரிய இந்த மாதிரியான பெட்ஸ்ல இருக்க பெரிய இஷ்யூ என்னன்னா, அதுக்கெல்லாம் லைஃப் ஃபீடிங் இந்த மாதிரிங்கிறதெல்லாம் கரெக்டா பண்ணும். இப்போ பாம்புக்கு வந்து நீங்க வேற எதுவும் பில்லட்ஸ் எல்லாம் வாயில ஊட்டி விட முடியாது. அதுக்கு முதல்ல நீங்க வந்து நல்ல பாம்பு, நீங்க வந்து ஒரு சுத்தமான பாம்பு, அகரகார பாம்பு, வாங்க வந்து தயிர் சாதம் சாப்பிடுங்க எல்லாம் ஊட்டி விட முடியாது. அது நாய் தான் பாவம், நாயை தான் புடிச்சு வச்சு அது ஒரு கார்னிவரஸ் அனிமல் கூட இல்லாம, எங்க வீட்டு நாய் வந்து ரொம்ப சுத்தமான சைவ நாய், நாங்க தயிர் சாதம் மட்டும்தான் போடுவோம் பாத்துக்கோங்க, அவன் கறி சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. பட்
பாம்பெல்லாம் அப்படி வளர்க்க முடியாது. ஸோ பாம்பெல்லாம் வந்து அது வந்து லைவ் ஃபீட் தான் போட்டு ஆகணும். ஏன்னா அதுக்கு அந்த வேட்டையாடி இல்ல சாப்பிடலாம். அது ஹீட் சென்ஸ் இருந்தாதாங்க அது உணவாவே கன்சிடர் பண்ணும். தேர்மல் அந்த பிடிச்ச தேர்மல் சாப்பிடும். வேணுங்க அதுக்கு. அப்ப அது சென்ஸை நாக்குல பார்க்கும்போது அது ஹீட் சென்ஸ் அதுல இருக்கணும். செத்த சிக்கன் இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த சென்ஸ் வராது. ஸோ அது சாப்பிடாது. அப்ப வந்து உயிரோட ஒரு சிக்கனை கொண்டு வந்து போட பெருசாயிருச்சுன்னா சிக்கன் ஒரு பிராய்லர் கோழி வந்து அப்படியே உயிரோட போட்டு அதை முழுங்கி சாப்பிடுவோம். குட்டியா இருக்கிற வரைக்கும் அந்த வெள்ளலி இது அப்புறம் ரொம்ப சின்னதா இருக்க வரைக்கும் அந்த வெள்ளலி குட்டிகள் இருக்கும் பாவம். அதுல கொண்டு வந்து தான் போடுவாங்க. எப்படி ப்ரோ வளர்க்குறாங்க? அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே அந்த தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வளர்க்குறாங்க. பைத்தன்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான். அது போக அடுத்து வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு சில வகையான சில ஊர்வனை எல்லாம் இருக்கு. சில மானிட்டர் லிசர்ட்ஸ், சில இது எல்லாமே லைசன்ஸ்டா அரசாங்கத்துடைய கட்டமைப்புல இது எதுவுமே வைல்ட்ல இருந்து பிடிக்கக்கூடாது. ஓகே. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய கேப்டிவிட்டியில ப்ரீட் பண்ணதுக்கான ஒரு சான்று இருக்கணும், அது ப்ரீடர் இருக்கணும், அது எங்க இருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து ப்ரீட் பண்றாங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸோட தான் நீங்க வாங்க முடியும். இந்த பால் பைத்தானை வந்து நீங்க வந்து பால் பைத்தான் நம்ம ஊர்ல இல்ல, பட் நீங்க வந்து காட்டுல இருந்துலாம் பிடிக்கக்கூடாது. எந்த ஒரு பைத்தானும் நீங்க காட்டுல இருந்துலாம் எடுத்து வச்சு வளர்க்கவும் கூடாது. நாகப்பாம்பு இருக்கு, நான் அதை காட்டுல இருந்து எடுத்து வந்து வச்சு வளர்க்குறேன் வீட்டுலன்னா வளர்க்க முடியாது. அது வந்து அரெஸ்ட் ஆயிருவீங்க. ஹேண்டில் பண்றதே தப்பு இல்ல. அது ப்ராப்பரா வந்து அதுக்கான லைசன்ஸ்டு பிரீடர்ஸ் இருப்பாங்க. அந்த லைசன்ஸ்டு பிரீடர்ஸ் கிட்ட இருந்து நீங்க அவங்க அந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ஸ்ல அது முட்டை போட்டதுல இருந்து குஞ்சு பொரிச்சதுல இருந்து அதுக்கெல்லாம் தனிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வித் டிஎன்ஏ டெஸ்டிங்ஸ் இருக்கும். அது அந்த ஸ்பெசிமன் வந்து எங்க பிறந்துச்சு எங்க வளர்ந்துச்சு எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இதெல்லாம் வச்சு அந்த சிப்செட்டோட உங்களுக்கு கொடுப்பாங்க. அதைத்தான் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா செக்யூர். இது வந்து பஞ்சவர்ண கிளிக்கும் இதே பொருள் இதுதான். ஆப்பிரிக்கன் கிரே பேரட்ஸ் இது எல்லாத்துக்குமே இதுதான். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ப்பு பிராணிகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க இதை வளர்க்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. பட் உங்களுக்கே தெரியும்ல, மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படியும் செய்வான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, கடத்தல் தொழில ஈடுபட்டாங்க. அதுல என்ன கொடுமை ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, இந்த பஞ்சவர்ண கிளி எல்லாம் எங்க இருந்து கடத்திட்டு வருவாங்கன்னா, அந்த அமெரிக்காவுடைய அந்த தீவுகள்ல தான் அதெல்லாம் இருக்கும். அங்க இருந்து ஒரு பாட்டில் எடுப்பாங்க. அந்த பாட்டிலுக்குள்ள அந்த பறவையை சொருகிடுவாங்க. அதுக்கு வந்து அதோட பீக் வந்து அந்த பாட்டிலோட நுனியில இருக்கும். இப்படி இருக்கிறதுல அதுக்கு வாட்டரும் இதையும் கொடுத்து ஒரு பாட்டில் மாதிரி வச்சு பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். சத்தம் போடாம இது பண்ண வாயம் திறக்க முடியாது, எதுவும் முடியாது. அது இப்படி அடைச்சு அது சவுண்டே இருக்காது. இருட்டுல போட்டு வச்சிருவாங்க. அப்படி பாட்டில் எல்லாம் வச்சு கொண்டு வருவாங்க. கடல் வழியா இல்ல ஃபிளைட்ல மோஸ்டா நடக்குமா? மோஸ்ட்லி ஃபிளைட்டு. ஆனா ஃபிளைட்ல வந்து செக்கிங்ஸ் வந்து அதிகமா இருக்குங்கிறதுனால கண்டெய்னர்ல போட்டு விட்டுருவாங்க. அதனாலதான் இந்த பாட்டில் இதெல்லாம் போட்டு கொண்டு வருது. ரொம்ப சஃபர் ஆகி தான் அது வரும். அதுல இப்ப வந்து 50-60 பறவைகள் அனுப்புறாங்கன்னா அதுல ஒரு 5 பறவை வந்து தப்பிக்கும். அதுல 5 பறவை ரிகவர் பண்ணி ப்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிலாம் தான் கடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் வேற வழியே இல்லை. டிஎன்ஏ டெக்னாலஜி வந்தோடனே டிஎன்ஏ சாம்பிளிங் பண்ணி அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேர்டும் ரெஜிஸ்டர்டா இருக்கும். அதே போல பிறக்கிற பேர்ட்ஸும் ரெஜிஸ்டர்டா இருக்கும். சர்டிபிகேட் இல்லாம எந்த ஒரு பறவை வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் இருக்கிற நாம்ஸ். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில பெட் ஷாப்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ரைடு வச்சு யூடியூப் தம்பியால ஒரு பொண்ணோட கடையை காலி ஆயிடுச்சுல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம வச்சிருப்பாங்க. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அது எதனால அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பிரீடரும் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஆகும்ல. ஆமா, இதெல்லாம் பண்ணி தானே அவங்க முட்டை எடுக்கணும். ஒரு கிளஸ்டர் ஆஃப் எக்ஸை வந்து அவங்க அதுக்கு இது பண்ண மாட்டாங்க. விலையை கம்மியா கொடுக்கலாம்ட்டு ஒரு 5000 6000 அதுல ஒரு வியாபாரத்தை பார்த்துறது. அது மித்த பிரீடர்ஸோட ஒரு விலையை கம்மியா கொடுக்கணும். அப்ப இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க அன்லைசன்ஸ்டுல. ஸோ இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இது ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அது ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை விரும்பி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்ப சுகர் கிளைடர்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது சுகர் கிளைடர்? உங்களுக்கு அந்த பறக்கக்கூடிய, அதாவது இரவு நேரத்துல இப்ப பறக்கும் அணில்னு வச்சுக்கோங்களேன். அது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைங் ஸ்குரில் கிடையாது, அது ஒரு தனி ஸ்பீசியஸ். அது பேரு கிளைடர்னு. அது இதெல்லாம் வந்து காலையில போடுறது. இது இரவு நேர. அப்ப இது என்ன பண்ணோம்னா இது இப்படி பறந்து போகும். அதை வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. அதை ஒரு வீடியோல பாக்குறேன், தூக்கி போடுறாரு. வேலை வந்து ஒரு கழுகு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. பூமராங்கடா அது? இல்ல, அது அப்படிதான் விளையாடுவாங்க. அப்படி தூக்கி போட்டீங்கன்னா அது போய் கிளைட் ஆயிட்டு நம்ம கிட்ட திரும்ப வரும். ஸோ அதை போடும்போது வள்ளூர் பார்த்துட்டு இருந்துச்சு, சர்ன்னு வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. அதை என்ன ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து எப்ப விளையாடுறியாடா, என்னைக்காவது நான் தூக்கலான்னு பார்த்துட்டோம். கரெக்ட் டைமிங் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்படி ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடென்டா இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம ஊர்ல இல்லாதது. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேப்டிவிட்டியும் தப்பிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஈகோசிஸ்டத்தை பாதிக்கும். அது தப்பிக்கவும் முடியாது. ஆனா தப்பிச்சு த்ரைவ் ஆயிடுச்சுன்னா பாதிக்கும். அது எப்படி தப்பிக்க முடியாது நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி நம்ம கிட்ட தப்பிக்காம இருக்குமா? லவ் பேர்ட்ஸ் எல்லாம் நானே வளர்த்திருக்கேன். லவ் பேர்ட்ஸ் எத்தனை முறை வந்து கூண்ட திறக்கும் போது நம்ம கிட்ட தப்பிச்சிரும். ஆனா வெளியில மத்தவங்க கிட்ட தப்பிக்க முடியாது. லவ் பேர்ட்ஸ் ஓகே. லவ் பேர்ட்ஸ் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்க பறவைகள் கிட்ட சர்வைவ் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப பஞ்சவர்ண கிளி
அதால ஆயிர முடியும். பஞ்சவர்ண கிளியெல்லாம் காக்கா விரட்டினாலும் பஞ்சவர்ண கிளி பெரிய பேர்ட்ல, சோ அதனால ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிக்க கிளி வேற கொஞ்சம் திமிரு பிடிச்ச பறவை ஏதாவது அது இல்லாம நிறைய வகை பறவைகள்லாம் இருக்கு. வல்ச்சர்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க வெளிநாட்டுல. புனந்துன்ற கழுகுலாம் கொண்டு வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு தனி ஹாபின்னு வைங்களேன். பட் அதெல்லாம் வந்தா அது எஸ்கேப் ஆயிடக்கூடாது. அது வந்து கேப்டிவ்ல இருந்து அது கேப்டிவ்லயே செத்து போயிடணும். அப்படின்னா அது வேற. இப்ப நம்ம கிட்ட இந்த எஸ்கேப் ஆனதுல எவ்வளவு பெரிய ஈகோ பிரச்சனை நமக்கு ஓடிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேங்க் கிளீனர்ஸ். நம்ம சக்கர் கேட்டன் சொல்லுவாங்கல்ல. என்னங்க பண்றது? நானு என்னது அந்த டேங்க் கிளீனர் கொண்டு வந்தேன். அதை வந்து போட்டேன் என்னோட ஃபிஷ் டேங்க்ல. மத்த மீன் எல்லாம் வந்து அதை கூட சண்டை போட்டு வெளில குதிச்சிடுது. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பவுலுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ. அது வேற ஒண்ணுமே பண்ணல. நீங்க போய் கேப்டிவ் அது நீங்க அப்படியேதான் வச்சிருக்கணும். அது சாகிற வரைக்கும் வச்சு வளர்த்துட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதான் கரெக்ட். அது ஒரு லெவலுக்கு மேல பெருசாயிட்டே வர போகும். அது வந்து இவ்வளவு பெருசு வர வரைக்கும் மீன் அது எப்படி நீங்க வளர்ப்பீங்க? திங்கவே முடியாது. அது திங்கன்னா திங்கலாம். பட் அது டேஸ்டாலாம் இருக்காது. அது டாக்ஸிக்லாம் கிடையாது. பட் அது டேஸ்ட் இருக்காது. மண்ணு மாதிரி இருக்கும். அதனால அது சமையலுக்கும் இப்போ பயன்படாது. எப்படிங்க அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டேங்க்ல எல்லாம் கொண்டு வந்து வளர்ப்பாங்க. அது ஓரளவுக்கு மேல தொட்டில பெருசானோடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஃபிஷ் ஹாபில இதை எடுத்து கொண்டு போய் குளத்துலயும் ஆத்துலயும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாருங்க எல்லா குளம் ஆறுலயும் அதுதான் இருக்கு. இன்வேசிவ் ஸ்பீசிஸ். நீங்க சாதாரணமா குளங்கள் ஆறுகள்ல போய் மீன் பிடிச்சீங்க அப்படின்னா இது மாட்டுது. இது தமிழ்ல இது பேர் என்ன? ஏதாவது தெரியுங்களா? தமிழ்ல எல்லாம் பேர்ல இதுக்கு வந்து சக்கர் கேட்டன் பேரு. ஒரு கேட் ஃபிஷ் வகையை சார்ந்தது. இது வந்து சப்பி சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்ல, இது வந்து வேட்டையும் ஆடும். அது ரொம்ப சர்வைவல். இது வெளியில தூக்கி போட்டீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாளைக்கு உயிரோட கிடக்கும். மண்ணுல அப்படியே சேத்துல அப்படியே உயிரோட கிடக்கும். லைட்டா மாய்ஸ்டர் இருந்தாலும் உயிர் வாழ்ந்துடும். திரும்ப தண்ணியை நோக்கி நகர்ந்து போயிடும். அது இந்த தரையில நடந்து வேற போகும். இது என்ன பண்ண முடியும்? இதை அடிச்சுதான் கொல்லணும். இதை புடிச்சு வெட்டி அடிச்சு கொல்லணும், வெட்டி கொல்லணும். வேற வழியே இல்ல. முட்டை போட்டு இனப்பெருக்கமும் வேகமா பண்ணும். அதையே அது சாப்பிடும். கேனிபலும் கூடாது. ஐயோ, இன்னைக்கு நான் வீட்டுல போய் சரி ஓகே கேனிபல் நேச்சரும் இருக்கு அதுக்கு. சோ அதனால அதுவே அது ஒரு குட்டிகளையும் சாப்பிட்டுக்கும். அதனால அது எப்படி நீங்க அதை அழிப்பீங்க? அதுக்கு உணவே இல்லாம ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா அது செத்துரும். ஆனா உணவே இல்லாம இருந்தா கூட அது குட்டிகளே சாப்பிடுது. அப்ப அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட்? அதுவே குட்டிகளை சாப்பிடும். அதுவே இனப்பெருக்கம் பண்ணோம்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எல்லா ஈகோசிஸ்டத்தையும் அழிச்சிருது. இது நம்ம காடுகள்ல வைல்ட்லயும் கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம ஹியூமன்ஸ் அதிகமா இருக்க இடத்துல இதுதான் இருக்கு. வேற மீன்கள் இல்ல. இப்ப அடுத்து நீங்க அந்த காட்டுல போய் பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கு. அது வேற மீன்கள் இல்ல. சோ இந்த மாதிரி பெட் மார்க்கெட்ஸோட வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்கு. இது நம்ம ஊர் மட்டும் கிடையாது. வெளிநாடுகள்லயும் இது காரணம். சில நரிகளை கொண்டு போய் வெளிநாட்டுல விட்டாங்க. அது அவரோட இனப்பெருக்கம் அதிகமாகி அவங்க அங்க ஆஸ்திரேலியால தான் எல்லா இளவையும் கொண்டு போய் விட்டாங்க. அந்த வெள்ளக்கார பயிலுக சும்மா இல்லாம அந்த ஊர்ல போய் எல்லா கடமுத்தி விட்டு அங்க எல்லாத்தையும் அந்த டாஸ்மேனியன் டைகர் எல்லாம் அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு உட்காந்து டாஸ்மேனியன் டைகரை திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு யூத கூட்டம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ஜூஸ் சயின்டிஸ்ட் என்னத்தை உருவாக்கி எதுக்காக அதை பண்றாங்க? இவங்க நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்களே. நமக்கு அதான் பயமா இருக்கு. மேமோத்தையும் அதுக்கு அடுத்து டாஸ்மேனியன் டைகரு, அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு ஸ்பீஷிஸ். ஆமா, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த 3 ஸ்பீஷிஸ் வந்து 2027 ரிட்ரைவ் பண்ற போறோம்னு இருக்காங்க. இவங்க டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. ஆனா அது எக்ஸாக்டா கிடையாது. ஏசியா யானைய வச்சு ஒரு மேமோத்தை பிறக்க வைக்க போறாங்க. புரியுதுங்களா? டாஸ்மேனியன் டைகருக்கும் அதே போல வேற ஏதோ ஒரு ஸ்பீஷிஸை வச்சு ஒரு மார்சுப்பியலை வச்சு அதை வந்து, ஏன்னா டாஸ்மேனியன் டைகர் வந்து ஒரு மார்சுப்பியல். ஓகே, மேமல். அது ஆக்சுவலா மேமல் தாங்க. மேமல்ல மார்சுப்பியல்ங்கிறது ஒரு பிரிவு. ஓகே, இந்த மார்சுப்பியல்ங்கிறது தூய தமிழ் வார்த்தை. ஆமா, அதான் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க தமிழ்ல பேசுறீங்களா இல்ல இங்கிலீஷ்? ஏன்னா மார்சுப்பியல்னா மார்சுப்புனா சக் பண்ணி மார்னா மார்ல இருந்து பால். ஆனா இங்கிலீஷ் வார்த்தையை தான் சொன்னீங்க. கேங்கரு இதெல்லாமே மார்சுப்பியல் ஸ்பீஷிஸ். அது இங்கிலீஷ்ல லாட்டின்ல மார்சுப்பியல்னு அவன் சொல்லி வச்சிருக்கான். மார்சுப்பியல்ங்கிற அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை. நம்ம எல்லாமே தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கதறிக்கிட்டு ஏன்டா கதறீங்க? இப்ப நாங்க சொல்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஆப்போசிட்டா நீ சொல்லு. மார்சுப்பியல்னா என்ன? மார்னா என்ன? நெஞ்சு. மார்சுப்புனா வந்து பாலை குடித்து வாழக்கூடிய உயிரினம்னு பேரு. ஆக்சுவலா பால் ஊட்டின்னு பேரு. நீ ஆனா மார்சுப்பியலுக்கு நீ என்ன விளக்கம் கொடுத்து வச்சிருக்கேன்னா, எந்த குழந்தைய தானே தூக்கிட்டு போற உயிரினத்துக்கு மார்சுப்பியல்னு போட்டு வச்சிருக்க. ஆனா ரியாலிட்டி மார்சுப்பியல்ங்கிறது பாலூட்டிகளுக்கான ஒரு பேரு. அந்த பேரை நீ மாத்தி வேற ஒண்ணுக்கு யூஸ் பண்ற. கேங்குரு இதுக்கெல்லாம் கங்காரு, அதுக்கப்புறம் அந்த கோலா கரடி இதெல்லாம் வந்து மார்சுப்பியல்னு சொல்ற. டாஸ்மேனியன் டைகரும் ஒரு மார்சுப்பியல் தான். தைலக்கோலியோன்னு ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்துல. அது வந்து சிங்கம் புலிகளை விட பவர்ஃபுல்லான ஒரு மார்சுப்பியல். அதுதான் ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரா ஒரு காலத்துல இருந்த ஒரு மார்சுப்பியல். ஒரு கொடூர கங்காருன்னு வச்சுக்கோங்களேன். கங்காரு மாதிரி தப்பி போகாது. மரங்கள்ல ஏறி மரங்கள்ல இருந்து வேட்டையிடும். அதோடைய கிளை இனங்கள்லாம் இன்னும் இருக்கு. ட்ரீ கேங்க்ரூன்லாம் ஒன்று இருக்கு. ஸோ அதோட கிளை இனம் தான் அதெல்லாம். பட் அதான் சொன்ன தைலக்கோலியெல்லாம் வந்து டாஸ்மேனியன் டைகர் தரையில நாய் மாதிரி இருக்கும்.
ஆனா அதுவும் மார்சுபியல் தான். நீங்க ஒரு வரி வரியா இருக்கும், மூஞ்சி கூரா இருக்கும். அது வீடியோவே இருக்கு, நீங்க டாஸ்மேனியன் டைகரோட வீடியோ. ஸோ இதெல்லாம் வந்து மனிதனோட இன்வேஷன்ல தான் அழிஞ்சதுன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப நான் மீட் எடுக்க போறேன்னு சொல்றது அதுக்கான என்ன நீங்களோட நோக்கம்? அது அழிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு நீ அந்த இடத்த வேற ஒண்ணு ஃபில் பண்ணி அந்த ஈகோ வந்து பேலன்ஸ் ஆகி பல வருஷங்கள் ஆயிருச்சு. இப்ப திரும்ப நான் அதை கொண்டு வந்து இப்ப கொண்டு வந்து நீ வந்து மேமத்தை கொண்டு வந்து விட போறேங்கிறானுங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இதுக்கு வரும், அந்த வண்டாராக்கு வந்துரும். வண்டாரா விட்டு போயிட்டேன் தூரமா. இந்த வண்டாராங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்கார கிட், ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட காசு நிறைய இருக்கு. அந்த குழந்தைக்கு மற்ற உயிரினங்களை வாங்கி வளர்க்கணும்னு ஒரு ஆசையும் இருக்கு. ஆனா அதை வாங்கி வளர்க்கறதுக்கு நம்ம ஊரோடைய இந்திய அரசு சட்டங்கள் எதுவுமே அனுமதிக்காது. ஏன்னா இந்திய அரசியல் சட்டங்கள் வந்து வனவிலங்குகளை எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்க்கறதுக்கான எந்த உரிமையும் கொடுக்கறதில்ல. இன்னொன்னு என்னன்னா, ஜூஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அனிமல் ரைட்ஸ் இதெல்லாம் இப்ப அதிகமா ஆயிட்டு இருக்கனால அதுக்கு எதிராக ஜூக்கு எதிராக பேசுறாங்க. ஆமாங்க, ஜூ அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து இப்ப ஜூல வந்து அனிமல்ஸ் இருக்கக்கூடாது, அனிமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, அனிமல்ஸோட நீங்க வந்து இன்டராக்ட் பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. இப்பதான் உட்காந்து யோசிக்கிறாரு அனித் அம்பானி. என்ன யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு அப்ப நம்மளால ஜூ வைக்க முடியாது. ஜாம்நகர்ல நம்மளுக்கு ஒரு 3500 ஏக்கர் இடம் இருக்குல்ல அப்படின்னு ஜூ வைக்க முடியாது. பட் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் தொடங்கலாம். ஸோ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் தொடங்கி நம்ம வந்து உயிரினங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு ஜூவை நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மூலமா வருமானத்தையும் எடுத்துக்கலாம். அது ஒரு பிரைவேட் ஜூன்னு பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் போய் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் மட்டும் உள்ள போயிட்டு வந்து பார்க்குற மாதிரி. பட் நமக்கு நம்ம நினைச்ச எல்லா உயிரினத்தையும் வளர்த்துக்க முடியும் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல. இதுக்கான பர்மிஷன் வாங்கு, போடு, லேண்டை போடு, ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணு. ஓகே, சரி. இப்போ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அம்பானியோடைய குடும்பம், நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நம்ம இந்தியன் ஸ்பீசிஸ் தான் நீ கன்சர்வ் பண்ணணும். கரெக்ட். ஏன்னா அதானே இந்த லேண்டுக்கு தேவைப்படும். ஆனா நீ ஏன் சம்பந்தமே இல்லாம ஆப்பிரிக்கன் ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ உன்னோட ஜூலியே, உன்னோட ஜூன் தான் சொல்லணும், பட் நீ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லு. சரி, உன்னோட கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்லயே எத்தனை ஸ்பீசிஸ் இந்தியன் ஸ்பீசிஸ், எத்தனை ஸ்பீசிஸ் பிற உலகத்துடைய ஸ்பீசிஸ்? நம்ம மோடி பக்கத்துல உட்கார்ந்து சிங்கமே நம்ம சிங்கம் இல்ல. ஆப்பிரிக்கன் சிங்கத்தையும் சம்பந்தமே இல்லாம சைபீரியன் டைகர்ஸையும் நீ பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்னப்பா? நீ பெங்கால் டைகரை பாதுகாக்கிறதுனா பரவாயில்ல. பெங்கால் டைகர் வந்து ஓரளவுக்கு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி இந்தியால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது எங்க இருந்து நீ வந்து போச்சர்ஸ் எல்லாம் யாரும் வந்து பெங்கால் டைகரை தூக்குறது கிடையாது. ஆனா நீ வந்து சைபீரியன் டைகரை பாதுகாத்து நீ என்ன பண்ண போற? உலகத்தை பாதுகாக்க போற? அப்படிலாம் கிடையாது. இவருக்கு தேவைன்னா பெட்டு, அவருக்கு பெட்ஸ் வேணும். ஏன்னா பெட் லவர். ஆனா பெட்டை வளர்க்க முடியாது. நீங்க இப்ப இதே வந்து துபாய் இது மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க வந்து அங்க வளர்த்துக்கலாம். பட் இந்தியால அதை பண்ண முடியாது. ஸோ இந்தியால நான் அதை வளர்க்கணும் அப்படின்னா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் தான். அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்லாம் பர்மிஷன் வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை. பட் கவர்மெண்டே நம்ம பேச்சை கேட்குது. மோடி நம்ம மாமா போல அதை கூப்பிட்டா வந்து விசிட் பண்ணிட்டு போறாரு. வாங்க ப்ளீஸ், நான் கொஞ்சம் இது வளர்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜூவை போய் திறந்து வச்சுட்டு வராப்புல, போயிட்டு வராப்புல, பார்த்துட்டு வராரு. அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான அனிமல்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து எடுக்கப்பட்ட ஜிம்பான்சிஸ், பெனோபோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜிராஃபிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸே இருக்கு, ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஹிப்போபொட்டமஸ் இருக்கு. இதெல்லாம் இது நீ வந்து கன்சர்வ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் அவன் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் கன்சர்வ் பண்ணணும். இப்ப அதனாலதான் அவன் கேட்கறான், இதெல்லாம் எங்க இருந்து ராஜா உனக்கு கிடைச்சது அப்படின்னு. ஆப்பிரிக்கால பிரச்சனை ஆயிடுச்சு பாரு. எங்க இருந்து ராஜா கிடைச்சது? நாங்க ஒன்னும் உனக்கு கன்சர்வேஷனுக்கு எதையுமே அனுப்பலையப்பா தங்கம். எங்க இருந்து ராஜா ஆப்பிரிக்கா லைன் உனக்கு கிடைச்சது? நாங்க போச்சர்ஸ் இருந்து புடுங்கணும். நீ போச்சர்ஸ் இருந்து புடுங்கனியா, விலை பேசி வாங்கினியா? அதான் ஆப்பிரிக்கால அவங்களோட வறுமையை போச்சர்ஸ் இருந்து எப்படி புடுங்குவ? போச்சர்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல பாரு, கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். ஆப்பிரிக்கால அதிகங்க போச்சர்ஸ். போச்சர்ஸ் கிட்ட இருந்து இவர் வந்து காசு கொடுத்து வாங்கிவிட்டு அது வந்து அவங்க கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காராம். ரெஸ்கியூ பண்ணா நீ கவர்மெண்ட்ல எல்லாம் போய் கொடுக்கணும். திரும்ப நீ எடுத்து கொண்டு வந்து உங்க ஊர்ல வச்சுக்கிட்ட. நீங்க நான் இதை கேட்கறேன், இது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு காலத்துல சீட்டாஸ் வந்து இந்தியால இருந்துச்சு. இந்தியன் சீட்டாஸ்னே தனியா ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சு. அதை வந்து இழந்துட்டோம் நம்ம. இப்ப அதோட ஃபுட் செயின்ல சீட்டாஸ் இல்லாதனால நம்மளுடைய காடுகள், அந்த குறிப்பா அந்த கிர் பாலைவன காடுகள் இருக்குல்ல, அந்த கிர் நேஷனல் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டாவோட பிளேஸை வந்து ஃபில் பண்றதுக்கு வேற உயிரினங்களே இல்ல, பிரெடேட்டர்ஸ் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த முயல் இந்த மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள், காட்டு பண்ணிகளுடைய நடமாட்டம்லாம் அதிகமாச்சு. அது ஏசியன் லைன்ஸ்னோட டயட்ல இதெல்லாம் இல்ல. இன்னொன்னு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஊர் குஜராத்ல இருக்க ஒரு பெரிய குமுட்டத்தனம் ஒண்ணு இருக்கு. மாடுகளை யாரும் சாப்பிட மாட்டாங்க அங்க. நீங்க சொன்னீங்க விட்டுருவாங்க, அப்படியே மாடுகளை அப்படியே விட்டுருவாங்க. சோ இந்த மாடுகளை சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய சிங்கங்களுக்கு வந்து வேட்டையாடுற திறனே இல்ல. சர்டன் ஜென்ரேஷனா, அது சர்டன் ஜென்ரேஷன் செஞ்சு ஒரு
ஒரு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 வருஷமா அங்க வந்து இவங்க மாடுகளை வந்து காட்டுக்குள்ள ஓட்டி விட்டுறது. அதாவது நீங்க சொன்னீங்க அது வயசானா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள ஓட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. அந்த வயசானா காட்டுக்குள்ள ஓட்டி, ஆக்சுவலான வயசானா வந்து அது தனியா ஏதாவது முகாம் மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருந்தா அது வேற, அது சாணிக்காக இதுக்காக வளர்த்துட்டு இருந்தா அது வேற. இவங்க என்ன பண்றாங்க, அந்த கோசாலை மாதிரி வச்சு வளர்க்காம அது ஓட்டி விடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அது காடு மாடுகள்ல இந்த மாடு போய் மேய்ஞ்சிட்டு கிடக்கும். இந்த வயசான மாடுகளுக்கு டிஃபென்ஸும் இல்ல, ஒன்னும் கிடையாது, அதுவே சாகிற கண்டிஷன்ல தான் இருக்கும், ரொம்ப வயசாகி கிடக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கங்கள் வந்து அழகா அதுகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு. ஈஸி ப்ரே. இப்ப இதுகளை சாப்பிட ஆரம்பிச்சனால இதுகளுக்கு எதுக்குங்க ஏதாவது ஃப்ரீ ஃபுட் கிடைச்சிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும், எதுக்கு வந்து போயிட்டு சம்பந்தமே இல்லாம போய் வேட்டையாடிக்கிட்டு சாப்பிட்டு தெருவில் வாக்கிங் போகுது. அதுக்கு அந்த அக்ரஷன் போயிருச்சு, அதுக்கு அந்த வேட்டையாடுற தன்மை போயிருச்சு, ஓடுறதுல ஒபீஸ் ஆயிருச்சு சிங்கங்கள். அது வாட்டு அப்படியே அழகா படுத்து தூங்குறது, எந்திரிக்கிறது, போய் ஏதாவது மாடு வந்துச்சுன்னா போய் பிடிச்சி இந்த வா பக்கத்துல வா சாப்பிட்றேன் அப்படி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து அந்த ஸ்பீசிஸோட கண்டினியூட்டம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு அப்பா அம்மா சிங்கத்துக்கே வேட்டையாட தெரியலன்னா குழந்தை சிங்கம் எங்க வேட்டையாட கத்துக்கும். ஸோ இந்தியன் சீட்டா இல்லாததுனால, இந்தியன் சீட்டாஸ் இல்ல, அந்த ஒரு பிரெடேட்டரி நேச்சர் வந்து பெரிய அளவுக்கு இம்பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு காம்படிட்டர் வேணும் சிங்கத்துக்கு, ஒரு காம்படிஷன் உள்ள வரணும். அந்த காம்படிஷனா சிறுத்தை இருக்கலாம். சிறுத்தை இருந்துச்சுங்க, அப்ப அந்த சிறுத்தை நம்ம கிட்ட இல்ல, இப்ப அழிஞ்சிருச்சு. இந்தியன் சீட்டாஸே இல்ல, அப்ப அதை திரும்ப மீட்கணும் என்ன வேணும், வர வழியில அதோட க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் சீட்டாஸ்ல நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்கு. அந்த சப்ஸ்பீசிஸ்ல ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஏசியன் சீட்டாஸோட ரொம்ப நெருக்கம். அதுல இருந்து ஒரு பிரீடிங் பேரை கொண்டு வந்தாங்க. அது இப்ப என்னாச்சுன்னு எளவு தெரியல நமக்கு, ஒன்னும் அது கொஞ்சம் செத்து போச்சு, சிலதெல்லாம் கொஞ்சம் அது என்னன்னு தெரியல நமக்கு, அது ஒழுங்கா பாத்துக்கல நம்ம ஊர்ல. அது கொண்டு வந்து அது இனப்பெருக்கம் பண்ணி அதை கொண்டு வைல்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குலாம் பண்ணாங்க. அதுதான் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் பாதுகாக்கணும், அது அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்றது, ரீஹாபிலிட்டேஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா ஆகல. இப்ப கவர்மெண்ட் பண்ண வேண்டிய இந்த வேலையை கவர்மெண்ட் அது மாதிரி வாங்கும் பொழுது அந்த அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போடணும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில சீட்டாஸை இவங்க வாங்குவாங்க. அந்த சீட்டாஸுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தரேன்னு அவங்க கேட்பாங்க. இவங்க ஏதாவது சில பெனிஃபிட்ஸோ இல்ல காசோ பணத்தை கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அதன் மூலியமா ஒரு ஒரு நட்பு, 2 நாடுகள் நட்பு. அந்த சீட்டாஸை வந்து இங்க இந்தியாவில இறங்கினோடனே அதை போய் முதல்ல போய் பார்த்ததே மோடி தான் பார்த்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதை திறந்து விட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற இடத்துல அவர் இருந்தாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்பதான் நம்ம பேசணுமும் கூட, அது சரியா தப்பான்னு பேசிருப்போம், நம்ம சரின்னு தான் பேசிருப்போம். ஓகே, அது ஏன்னா அந்த சைனை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு வேற வழி இல்லாம பண்றாங்க. இதுதான் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். ஆனா பேர் என்ன, அனந்த் அம்பானி. அனந்த் அம்பானி பண்றது கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் கிடையாது. அனந்த் அம்பானி பண்றது ஒரு ரிச் கிட்டு, தனக்கு நாய் வளர்க்கணும், பூனை வளர்க்கணும், தனக்கு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் வளர்க்கணுங்கிறதுக்காக போச்சர்ஸ் கிட்ட இருந்தே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காப்ல. கடத்தல் அங்க இருந்து அவங்க ஊருக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க சிங்கக்குட்டிகளையும் புலிக்குட்டிகளையும் போய் கடத்திட்டு வந்து இங்க வச்சு வளர்க்குறாப்ல. இது வந்து இன்னைக்கு எப்படி இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்ல இருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா எங்க கிட்ட எந்த ஒப்பந்தமும் போடல, எங்க கிட்ட எந்த பர்மிஷன் வாங்கல, எப்படி நீ ஆப்பிரிக்கன் லைன் உனக்கு எப்படி போச்சு? சரியான பதில் இல்ல இந்த சைட்ல இருந்து. என்ன உன்னால பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஆப்பிரிக்கன் தானே, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நம்மளும் வந்து ஒரு vlog பண்ணிட்டு போயிட்டாரு. எங்க விருப்பம்டா, நாங்க வளர்ப்போம்டான்னு பண்றாங்க. பட் இது இம்மாரல். 2வது, அது தேவையில்லை. நீங்க ஆசிய யானைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு, ஆப்பிரிக்க யானைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை ஆப்பிரிக்காவுக்கு இருக்கு. உங்களுக்கு தேவை கிடையாது. அது அவங்க கவர்மெண்ட் பிளான் பண்ணும், அவங்க கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு சந்தோஷம்னா போய் காசு கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. நானே ஃபாலோ பண்றேன் சில கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், அவங்களோட இதை பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது டொனேட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஓப்பன் டொனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பல கோடிகளை டொனேட் பண்ண வேண்டியதானே, டொனேட் பண்ணி பாதுகாக்க சொல்லுவாங்க. நீங்களும் போய் விசிட் எல்லாம் பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை நீங்க பண்ணல. உங்ககிட்ட அது கலெக்ஷன். இது என்னன்னா, இந்த பெட் இது வளர்க்குறவங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்ப எனக்குலாம் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த உயிரினங்களோட பழகுவேன், வளர்ப்பேன், அது தெரிஞ்சுக்குவேன். அதோட சிலர் வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் சொல்லுவாங்க. இல்ல அது ஒரு உளவியல் இருக்கு. அது நான் யார்கிட்ட பாத்துருக்கேன்னா பெரிய பணக்காரங்க கிட்ட தான் அதை பாத்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நான் வளர்க்கணும், அதை நான் வளர்க்கணும், இதை நான் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன். ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்த கூட நம்மளாம் யோசிப்போம், இவ்வளவு காஸ்ட்லியா போட்டு அதை வாங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அதுல. ஆனா அவனுக்கு அது வேற மைண்ட் செட்ல இருக்கும் பாரு. அவங்களுக்கு வந்து அதுல வந்து நான் இதெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் வச்சு வளர்க்குறேன். அவங்க தேல் வாங்குவாங்க, அவங்க வந்து ஸ்பைடர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து அது ரொம்ப நாளா அவங்க கூட வாழாது, சீக்கிரம் செத்தும் போயிடும். அதுக்கு வந்து பல ஆயிரங்கள் பல லட்சங்கள்லாம் போட்டுலாம் வாங்கிட்டு வருவாங்க, கலெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி.
அது செத்ததுக்கு அப்புறம் கூட அதை வந்து ஸ்டஃப் பண்ணி இது பண்ணி அதை பதப்படுத்தி வச்சுக்குவாங்க. இது மாதிரி ஜமீன்தார்லாம் அந்த சிங்கம் இதுல வச்சு நான் அதை வச்சு வளர்த்தேன், இதை நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆதிக்கத்துறை மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டியோட தான் இவர் செயல்படுறாருன்னு நம்ம சொல்றோம். அதோட வெளிப்பாடு தான், அதோட வெளிப்பாடு தான் இது. கன்சர்வேஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கன்சர்வேஷன் தான் நம்ம ஊர் ஸ்பீசிஸ் தான் பண்ணணும். நீங்க பண்றது எல்லாம் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது அங்க நம்ம ஊர் ஸ்பீசிஸும் இருக்கு, பட் த ரேஷியோ பாதிக்கு மேல மத்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் என்ன அதெல்லாம் கன்சர்வ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஏன் இங்க பண்றீங்க? அதுக்கும் இது நம்மளுடைய சூழலுக்குமே சம்பந்தம் இல்லையே. நீங்க வந்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது. ஸ்னோ லெப்பர்ட் வந்து இமயமலை பகுதியில் இருக்க வேண்டியது. நீங்க ஆனா அதை கொண்டு வந்து வந்தாரால இருந்து வச்சிருக்கீங்க. அதுக்கு குளிரூட்டப்பட்ட அதுக்கு ஒரு தனியா ஒரு ஏசி ஃபெசிலிட்டிஸ். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெட் வளர்க்குற ஒரு மென்டாலிட்டியான டாய் மாதிரி அதைத்தாங்க பண்றாரு. ஆனா அதை டைரக்டா பண்ண முடியாதுங்க. அப்படி பண்றதுக்கு அனுமதியே கிடையாதுங்க. இப்ப ஜூக்கு இப்ப அனுமதிகள் கிடைக்கிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்க ஜூ எல்லாம் டீகமிஷன் மூடி நிறைய ஜூஸ் மூடப்பட்டுருச்சு. இப்போதைக்கு நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். இப்ப நீங்க கிண்டியில இருக்கிறது ஜூவா கிடையாது, கிண்டி நேஷனல் பார்க். அது வந்து உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க முதலைகளுக்கான கன்சர்வ் ஏரியாவா இருக்கு. ஸ்னேக் பார்க்குங்கிறீங்க, அது என்ன ஸ்னேக் வளர்த்துட்டு இருக்காங்களா? ஸ்னேக் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். அது அங்க வந்து பிரீட் பண்ணி காட்டுக்குள்ள போய் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் இப்போதைக்கு ஜூவாவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வண்டலூர் ஜூ இருக்குல்ல, அது ஆக்சுவலா வண்டலூர் ஜூ இஸ் எ ஜூ. ஆனா இப்ப அது கன்சர்வேஷன் ப்ராஜெக்டா மாறும். இல்லைன்னா அது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவங்க ரிமூவ் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. ஜூ போயிருமா ப்ரோ? பிளான்ல இருக்கு. அது அவங்க தூக்குறதுக்கு லார்ஜஸ்ட் ஜூ ப்ரோ. அதை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நடக்குது. அதுக்கான ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. பட் தமிழக அரசு ஒரு அது இல்லாம எம்ஜிஆர் வந்து அது ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணாருங்கிறனால அது ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட் அதை செய்யாது. பட் டிஎம்கே கவர்மெண்ட் அதுல பிளான்ல இருக்கு. அது தூக்குற பிளான்ல தான் இருக்கிறாங்க. அதுக்கான டிஸ்கஷன்லாம் போயிட்டு தான் இருக்கு அடிக்கடி. பட் ஆனா அது ஒரு சென்னை அப்படின்னா வண்டலூர் ஜூ அப்படிங்கிறது ஒரு மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. பட் ஆனா இட்ஸ் எ ஜூ. அது கன்சர்வேஷன் ப்ராஜெக்டா இல்ல. பட் அதையும் கன்சர்வேஷன் ப்ராஜெக்டா காட்டித்தான் அவங்களால அந்த இதை கண்டினியூ பண்ண முடியும் இனிமேது. அப்ப இவங்க வண்டாராவையும் வந்து கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கிட்டு எல்லா எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ், எல்லா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அங்க நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறது சில பெரிய உயிரினங்களுங்க. சில ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஸ்பீசிஸ், குட்டி குரங்குங்க, அந்த தம் அளவு இருக்க குரங்குங்க, எல்லா குரங்கு வகைகள் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க கடத்தி வச்சிருக்காங்க. அது கடத்தி தான் வச்சிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, அது கடத்தப்பட்டது என்ன முறையில? ஏன்னா ஃபிளைட்ல தான் வரணும், இந்தியன் ஏர்போர்ட்ஸ் மூலியமா தான் வரணும். எப்படி சொல்லிலாம் அதை கொண்டு வந்தாங்க? போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் நிறைய இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்கேம் இருக்கலாம். இதுக்கு பின்னாடி பெரிய ஊழல் விஷயங்கள் இருக்கலாம். இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட்டே வளைக்கக்கூடிய ஒரு பணம் படைத்தவர் நினைச்சா கவர்மெண்ட்டே வளைச்சு அவருக்கு தேவையானதை சாதிச்சுக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கலாம். எனக்கு கேள்விப்பட்ட விதத்துல என்னன்னா, கல்யாண அலங்காரம் பண்ணி ஆப்பிரிக்க யானைகள் கடத்தப்பட்டதாகலாம் கேள்விப்பட்டேன். பூனைகளாக சொல்லப்பட்டு சிங்கக்குட்டிகள் கடத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். சில ஓநாய் வகைகள் நாய் என்று சொல்லி, ஹஸ்கி என்று சொல்லி எல்லாம் கடத்தப்பட்டது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு மேல வந்து அதிகாரிகளுக்கு தெரியாமலாம் கிடையாது. இது நடந்ததெல்லாம் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியாமலாம் இல்ல. அதுவும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கடத்திட்டு வரும்போது அபிஷியல்ஸுக்கு தெரியாம இது நடக்க வாய்ப்பே இல்லை. யாருக்கு தெரியும்? சென்னை போர்ட் மூலியமா கூட போயிருக்கலாம். பல விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ இது என்னன்னா, இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு தனிநபர் இவ்வளவு பவர் படிச்சு நான் செய்யறதா சரின்ட்டு அவரோட இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்றாரு. அதுக்கு இந்த கவர்மெண்ட் வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னா ரொம்ப சரியான ஒரு விஷயமா இல்ல. மித்தபடி எனக்கு ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் அவங்க ப்ராப்பரா பண்றாங்களா இல்லையாங்கிறதுலாம் அது அடுத்த கட்ட விஷயம். ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எத்தனை யானை குட்டியை பிறக்க வச்சு யானை குட்டியை கொண்டு போய் ஆப்பிரிக்கால கொடுக்க போறீங்கிறதுலாம் அடுத்த கட்ட விஷயங்கள். பட் என்னோட பார்வைக்கு இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு போச்சிங் ஆக்டிவிட்டியா தான் எனக்கு படுகிறது. போச்சர்ஸ் கிட்ட இருந்து இவங்க காசு கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்கிற மாதிரி தான் தோணுது. கடைசியா ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப நெல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தோன்றிய நம்ம தமிழர்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நாள் ஆராய்ச்சி பண்ணி வென்றெடுத்த அந்த நிறைய நெற்களே வந்து இப்போ வியட்நாம்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க பேட்டன்ட். அது கூட பாத்தீங்கன்னா நெல் ஜெயராமன்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மட்டும்தாங்க. ஸோ அது எப்படி தவறோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அப்படிங்கிறது இயற்கைங்கிறது அழிஞ்சிட்டே தான் வருது. அது நம்ம நாடுன்னு மட்டும் இல்லாம எல்லாமே தான். அப்படி இருக்கிறப்போ நாளைக்கு ரீஇன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் தேவைப்பட்டா நம்மளோட கால சூழ்நிலைக்கு அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படிங்கறதுனால என்கிட்ட தான் அது இருக்கு அப்படிங்கிற ஒரு பவர்ல அது வேற மாதிரியான ஒரு வியாபாரத்துக்கான அடித்தளமாவும் இது வந்து எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்த கட்ட சிந்தனையாக அது இருக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஈகோ சிஸ்டத்தை நான் பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற போது இதெல்லாம் என்கிட்ட இருக்கு.
இப்போ வந்து காட்டுல சிங்கங்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் எங்க பண்ண முடியல, எங்ககிட்ட அந்த கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் இருக்கு, நீ வாங்கிக்கோ, எங்ககிட்ட இருந்து குட்டிகளை வாங்கிட்டு நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும்? அது ஒரு பெரிய பவர் அட்டைன் பண்ற மாதிரியான விஷயம் இல்லையா? கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி உள்ள இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் உள்ள போறது கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் இந்த மாதிரி வியாபாரிகள் உள்ள போயிட்டு உள்ள மூக்க நுழைக்கிறது சரிப்பட்டு வராது. சரி, இப்போ அதேதான். ஏன்னா இது என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிள். அப்ப வந்து என்னன்னா, இப்போ கையில காசு இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒருத்தன் புலி வளர்க்கலாம், சிங்கம் வளர்க்கலாம்னு ஆரம்பிச்சிருவான். கரெக்டா? ஸோ இதுதான் இங்க நடக்கும். இப்ப நம்ம கவர்மெண்டே வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கன்சர்வேஷன்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுன்னா இப்ப வண்டலூர்லயே ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நீ தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணா, ஒரு புலியோ ஒரு புலிக்குட்டியோ நீங்க தத்தெடுத்துக்கலாம். தத்தெடுத்துக்கிட்டு அதுக்கு ஆகிற செலவு வந்து நீங்க செய்யலாம். ஒரு சில பெரிய நடிகர்கள்லாம் சிங்கம் புலிகள்லாம் தத்தெடுத்திருக்காங்க. அதுகளோட கொஞ்சம் குழந்தைகளை எல்லாம் அனுப்பி அவங்க போட்டோஸ் எடுத்துக்குவாங்க, இந்த மாதிரி விளையாண்டுக்குவாங்க. பட் இது வந்து அது ஒரு பெட் அனிமல் மாதிரி தானே ஆயிடுது. அது கன்சர்வேஷனே கிடையாது. அது நீங்க வேணா அந்த சிங்கம்ங்கிற உயிரினம் வாழும். அது சிங்கம்ங்கிறது என்னங்க? ஒரு நல்ல பெரிய ஒரு பூனை வித் பெடரி மடி, அதுதான் சிங்கமா? கிடையாதுல்ல. சிங்கம்ங்கிறது அதோட லைஃப்ல இருக்கணும்ல, அதோடைய எசன்ஸ்ல இருக்கணும்ல. அது வேட்டையாடணும், அது வந்து ஒரு தன்னோட கூட்டத்தை பாதுகாக்கணும், அதோடைய இதை அடுத்த ஜென்ரேஷனை கடத்துற தேவை இருக்கணும், வேற ஒரு ஆண் சிங்கத்தோட சண்டை போடணும், பாதுகாக்கணும். அதோட லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அது காட்டுல அது வேலையை பண்ணிட்டு இருந்தா தான் அதோடைய பிரசன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை கொண்டு வந்து வீட்டுல இருந்து உட்கார வச்சுட்டு நம்ம தடவை கொடுத்துட்டு ஜிஜு புஜுன்னு கொஞ்சிட்டு இருக்குன்னா அது ஓகே, எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லல. பட் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல்னால அது பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். சோ நீங்க நம்ம அவர் பண்றனா எல்லாரும் பண்ற மாதிரி சொல்லிடுங்க. எல்லாரும் வாங்கி வளர்த்துக்கலாம்னு சொல்லுங்க. அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. இப்ப எங்களுக்கு தான் ஆசை இருக்குது, அப்ப நாங்க வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா அம்பானி மகன் நினைச்சா வாங்க முடியும், நீ நினைச்சா வாங்க முடியாதுன்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் வாங்கினா வாங்கிக்க, ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ சிங்கம் புலிலாம் நிறைய பேர் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க, நிறைய வர ஆரம்பிச்சிடும். பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் எனிதிங். அதையும் நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா இந்த ஒரு நாங்க கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்குங்கிறதுனால தப்பான ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யறத நியாயப்படுத்திட்டு இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. அவங்க நியாயப்படுத்துறாங்க, கவர்மெண்டே இப்ப நியாயப்படுத்துது. மோடி போய் அங்க போய் கலந்துக்கிறாரு, பண்றாருன்னா நியாயப்படுத்துறாரு. ஆப்பிரிக்கால இருந்து கேள்வி கேட்கறாங்க, பதில் சொன்னீங்களா? அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஆப்பிரிக்கால கேள்வி கேட்டாங்க. சரியான பதில் சொல்ல போறீங்களா நீங்க? சோ ஆப்பிரிக்கா லைன் எப்படி அங்க வந்துச்சு? அவன் கேட்பான்ல, நாங்க அனுப்பல, எங்க இதுல அபிஷியல் ரெக்கார்ட்ல இல்ல, அப்படின்னா அது இல்லீகலா அங்க கடத்திட்டு போயிருக்கீங்கிறது தான் பொருள். துபாயில இருந்து தான் கடத்துறாங்க, துபாயில இருந்து இல்லீகல், அங்க லீகல்லாம் கிடையாது. அவங்க வளர்த்துறாங்க. ஏங்க ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வந்து சிங்கம் புலி எல்லாம் கடத்தக்கூடாதுங்க. கவர்மெண்ட் கடத்தலங்க, போச்சர்ஸ் கடத்துறாங்க. செயின் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க எடுத்து வந்து குட்டியை கொடுத்துருவாங்க, குட்டியை வளர்த்து இது பண்றாங்க, அப்புறம் அது குட்டி போடும், அதை வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பட் ஸ்டார்டிங் ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே திருட்டுத்தனமா வரதுதானே. ஸோ இப்போ இந்த ஃபார்மிங் லேண்டை வந்து அக்வயர் பண்ற பில்கேட்ஸ் பத்தி பேசுறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி இப்போ வந்து நேச்சரை வந்து ஒருத்தங்க கையில கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப அதுல என்னன்னா, சிங்கம் புலி எல்லாம் நீ வளர்க்குற அப்படின்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து they are not pets, they are wild animals, predators. சிறுத்தைகள் வந்து காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வந்து தப்பு மனிதர்கள் எந்த அளவுக்கு தாக்குதுன்னு பாத்தீங்களா? ஸோ சிங்கங்களும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, புலிக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க என்னதான் பெட்டா வளர்த்தீங்கன்னா அது மேபி அது உங்களுக்கு பெட்டா இருக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் வேற யாராவது வரும்போது அவங்களை ஹார்ம் பண்ணிடுச்சுன்னா, அவங்களை கொண்டுருச்சுன்னா என்ன பண்றது? நீ நாய்க்கு 1000 சட்டம் கொண்டு வரியா இல்லையா? இப்ப நாய் வந்து மனிதனோட வளர்ந்த ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல், அதுக்கே நீங்க 1000 சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாய் வளர்க்கக்கூடாது, அந்த நாய் வளர்க்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கு காமன் பீப்புளை. ஆனா நீங்க காமன் பீப்புள் இந்த பிரீட்ஸ்லாம் வளர்க்கக்கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற இதே கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்து சிங்கம் புலி கூட வளர்த்துக்கலாம், அவனுக்கு வந்து கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஊரை ஏமாத்தலாம்னா நாட் ஃபேர். இது ரொம்ப தப்பா இருக்குதான் நான் சொல்றேன். சரி, இயற்கை சம்பந்தப்பட்டு எப்பவுமே வந்து பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். இது பல பேர் பேசல, பல பேர் கண்டுக்கவே இல்லை, வேற மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயமா பார்த்தாங்க. அதுல முக்கியமான வேற ஒரு ஆங்கிள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க பாரு. இதன் மூலியமா நம்ம டீட்டெயிலாம பேச முடியும். நம்ம சில காரணங்களால நம்ம தவிர அடுத்த வீடியோ ஷூட் பண்ணுமா வேணாமா? அதான் சொல்றேன். தேவையில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றதுலாம், எனக்கு தெரியும் பேக்ரவுண்ட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிருங்கனால சில விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களை இங்க சொல்ல கூடாது அப்படிங்கறதுனால ரொம்ப கான்ட்ரோவர்சியலா இருக்க வேண்டாங்கிறதுக்காக நான் அதோட நிப்பாட்டிக்கிறேன். பட் அதிகாரிகள் உங்க மனசாட்சிக்கு, இந்தியாங்கிற இந்த அரசுக்கு, இந்த கட்டமைப்புக்கு கொஞ்சம் உண்மையா நடந்துக்கோங்க. அந்த அனிமல்ஸ் எங்க இருந்து வந்துச்சு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சா ஆக்ஷன் எடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, மிக்க நன்றி பாரு. ரொம்ப முக்கியமான வீடியோவா அதை நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.